வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோயில் கோணம் பக்கத்தில் நம்ம கட்டி கொடுத்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏப்ரல் மாதம் 5ஆந்தேதி, மார்ச் மாதம் 5ஆந்தேதி நம்ம வந்து கல் போட்டு ஏப்ரல் மாதம் 5ஆந்தேதி வந்து நம்ம வந்து வீடு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக நம்ம ஒரு 5 மாதத்தில் நம்ம இந்த வீடு கம்ப்ளீட்டாக நம்ம முடித்து கொடுத்துருக்கோம். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடித்து கொடுத்துருக்கோம். இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா, மொத்தம் 3 சென்ட் இடம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 பெட்ரூம் வீடு. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1950 1950 இந்த வீடு ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் பில்டிங் தான். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பில்டிங் 1950 நம்ம இந்த வீடு ஃபுல்லாகவே கரெக்டாக உங்களுக்கு 5 மாதத்தில் நம்ம வந்து இந்த வீடை வந்து முடித்து கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம எங்கே வீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நாகர்கோயில் கோணம் தாண்டி போகும்போது நம்ம அந்த ஆசாரிப்பள்ளம் ரோட்டில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் நம்ம கட்டி கொடுத்த வீடு. அந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஒர்க்கு, கேட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வீடு வந்து கரெக்டாக நம்ம 5 மாதம் டைமில் கரெக்டாக முடித்து கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஹவுஸ் வார்மிங் பால் காய்ப்பு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னால் நம்ம வந்து கிளியராக இந்த வுட் ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வுட் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஃபால் சீலிங் ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டில் பண்ணி கொடுத்தது. மற்றபடி உள்ள வேலைகள் எல்லாமே நம்ம இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளாலே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அப்படின்னு பார்த்தா இந்த காம்பவுண்ட் வால்வு காம்பவுண்ட் வால் வரும். அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டில் உள்ள நமக்கு அந்த வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது. அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் நம்ம நிறைய பைபிள் வேர்ட்ஸ் வந்து நிறைய நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ச்சி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸு பைபிள் வேர்ட்ஸு, லேசர் கட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் தான் வரும். வீடு ஃபுல்லாகவே நமக்கு வந்து படிக்கட்டுக்கு நம்ம கிரானைட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாமே மார்பனைட்டு 6க்கு 4 மார்பனைட்டு கொடுத்துருக்கோம். மரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டீ கூட்டு தான். மரம் ஃபுல்லாகவே டீ கூட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பில்டிங் தான். வீட்டுக்குள்ளால் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஒர்க்கும் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் ஒரு வசனம் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம வுட் பேட்டர்ன்லே வுட்டன் ஒர்க்கு ஃபுல்லாகவே டீக்கிலே நம்ம வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனீங்க அப்படின்னா நமக்கு உடனே ஹாலிலேருந்து நமக்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹாலிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமு, அந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு, அதுக்கப்புறம் கிச்சன், ஒரு டைனிங். நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் வரும் பார்த்திங்க அப்படின்னா ஹாலு, ஒரு பெரிய பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, அதுக்கப்புறம் கிச்சன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைனிங், ஒரு கார் பார்க்கிங். இவ்வளோ தான் நமக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வரும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் வரும், ஒரு ஹால் வரும். இதை நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் சைஸு பார்த்திங்க அப்படின்னா 11க்கு 16 நம்ம ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்கு முடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான். ஆனால் அந்த டைமிங்கில் நம்ம கரெக்டாக எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடித்து கொடுத்துருக்கோம். இதோட ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் டூரேஷன் வந்து கம்மியாக இருந்ததுனால எல்லாமே பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து நமக்கு 1 ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஷவர் போட்டிருக்கோம். இது எல்லாமே சைஃபோனி க்ளோசெட்டு, வாஷ் பேஷனு, அதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸு, சிபி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேரிவேரில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி எந்த ஒரு ஒர்க்குமே வந்து ஸ்பாயில் ஆகாதபடி நம்ம கரெக்டாக டைமுக்கு பண்ணியிருக்கோம். அந்த டைமுக்கு நம்ம பண்ணுறதுனால நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம சிமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிச்சன் ஃபுல்லாகவே நமக்கு மைக்கா கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஓப்பன் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டைனிங் ஏரியாவில் ஒரு பெட் டைப்பு வாஷ் பேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிளாஸு, நமக்கு பிளேட்டு எல்லாம் வைக்கிறதுக்காக நமக்கு அந்த பக்கம் ஒரு செல்ஃபும் கொடுத்துருக்கோம். அதிலே உள்ளே ஒரு வாஷிங் மிஷின் டைப்பும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு கவுண்டர், நமக்கு
சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கிராசரி யூனிட் வந்து பெருசாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இங்கேயும் நம்ம வந்து கிச்சனில் ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். அதுக்காக லைட்டு வந்து என்ன அப்படின்னா டியூப் லைட்டு ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் நம்ம சீலிங் லைட்டே நமக்கு வந்து 12 வாட்ஸில் 4 லைட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒர்க் எல்லாமே கிளியராக கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங்காக இது வந்து டிஷ்வாஷருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஓவனுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மிக்ஸி கிரைண்டருக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு கிராசரிக்குள்ளே ஐட்டங்கள் நம்ம வத்தல் பொடி மல்லிப்பொடி வைக்கிறதுக்குள்ள ஏரியா எல்லாம் கொடுத்துருக்கோம். பாத்திரம் வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே ஒரு செல்ஃபு ஃபுல்லாகவே நம்ம கிளியராக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா நம்ம கரெக்டாக 5 மாதத்தில் ஒரு ஒரு டைமிங் ஒரு 1 வீக்குக்கு முன்னாலே நம்ம இந்த வீடு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எப்படி அப்படின்னா அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம பிளாஸ்டரிங்க்கு ராம்கோ பிளாஸ்டர் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நமக்கு க்யூரிங் வந்து கிடையாது. அதனால் வந்து ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே நமக்கு பிளாஸ்டர் சிமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் சிமெண்ட் அப்படின்னா நம்ம 7 டேஸ் வந்து நம்ம வாட்டர் க்யூரிங் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ க்யூரிங்னால நம்ம ஃபுல்லாகவே பிளாஸ்டர் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். காங்கிரீட்டுக்கு வந்து சூப்பர் கிரீட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம செங்கல் கட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து சூப்பர் கிரேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணி கரெக்டாக 5 மாதத்துக்குள்ளால் நம்ம கரெக்டாக இந்த வீடை முடித்து கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு 2 பெட்ரூமு, அதுக்கு ஒரு காமனாக ஒரு டாய்லெட்டு, அதை கீழே இருக்கிற மாதிரியே மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1950. இது வந்து நமக்கு கோணத்துலேருந்து நம்ம ஆசாரிப்பள்ளம் போகக்கூடிய ரோட்டில் நம்ம இந்த வீடு கட்டியிருக்கோம். விஐபி கார்டன் அதில் நம்ம இந்த வீடு கட்டியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம டிஸ்பிளேயில் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு இடத்த சர்வே பண்ணி சாயில் டெஸ்ட்டு எல்லாம் முடித்து உங்களுக்கு கிளியராக ஸ்ட்ரக்சர் டிசைனு நமக்கு ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா எல்லா ட்ராயிங்கும் உங்களுக்கு கையில் தந்துடுவோம். எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஸ்ட்ரக்சர் டிசைன் இந்த மாதிரி உள்ள எல்லா ட்ராயிங்கும் ஒரு புக்லெட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிடிஎல்சி ஃபேன் வந்து போட்டிருக்கோம். அது வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்காரங்க ஃபேனு வாங்கி தந்து நம்ம அதை மாட்டி கொடுத்துருக்கோம். ஃபேன் வந்து எல்லாமே வீடுக்குள்ளே எல்லாமே பிடிஎல்சி ஃபேன் போட்டிருக்கோம். லாக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராஸு தான், ஃபுல்லாகவே பிராஸு தான். உங்களுக்கு பெட்ரூமுக்கு, மெயின் டோருக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிராஸு நமக்கு 1 ஃபீட்டுக்கு ஹைட்டில் உள்ள லாக்கு தான் நம்ம வந்து மாட்டியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து கட்டுறது கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு வந்து விற்பனைக்கு கிடையாது. கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.